இந்த கீரை மசியல் வந்து எவ்வளோ குயிக்காக பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா. தண்ணியாக இருக்குது. ஆஞ்சி அலசி வச்சு கீரை இருக்குது. உப்பு மஞ்சப்பொடி போட்டு பெரட்டிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு உப்பு அளவாக போட்டுருவோம். உப்பு நிறைய போட வேண்டாம். பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், இல்லைன்னா உப்பு ஜாஸ்தி தெரியும். பருப்பு போட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் பரட்டி விட்டு, இது என்னென்னா இதோட சேர்ந்து கொஞ்சம் வெந்துட்டா போதும். அதுக்கப்புறம் சில பேர் மத்தில் கடைவாங்க. இதை அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஊட்டி விட்டு மசிக்கிறதெல்லாம் மத்தில் தான். அந்த டைம்லலாம் முன்னாடி மத்து இல்லாமல் அதை மசியல்னே சொல்ல மாட்டாங்க. இப்போ மிக்சி இருக்கிற புண்ணியத்தில் சும்மா இப்படி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிடலாம். மிக்சி இருக்கட்டும் வாங்க. இதோ எவ்வளோ சீக்கிரத்தில் மிக்சி இது மட்டும் கொஞ்சம் வேகணும், வதங்கணும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் எடுத்துடலாம். மசியல் இந்த தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.